ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் உங்களோட சாய்கிட்ட நீங்கள் நம்பிக்கையாக எதை கேட்டிங்களோ அவருக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க என்ன கேட்க போகிறோன்னு. ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேனே. ஒரு பிச்சைக்காரன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, அரசன் வரும்போது எல்லாம் அரசன் போகிற பாதையில் நின்றுக்கிட்டு பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பானாம். அதாவது அரசன் ராஜ மாளிகையிலேருந்து வெளியே வரும்போது எல்லாம் என்ன பண்ணுவானா, அவர் முன்னாடி போய் நிற்பானா, பிச்சை எடுப்பானாம். இதையே வாடிக்கையாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கான். இவர் ராஜாவுக்கா என்னடா இந்த பிச்சைக்காரன் தினமும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் இப்படி தொடர்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டே வந்தால் நம்மளோட இது அவங்களோட அதாவது ஒரு ராஜாவாக இருக்கார், அவங்களோட ராஜ்யத்தில் ஒரு பிச்சைக்காரன் இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அசிங்கம் தானே அப்படிங்கிறதுக்காக அவரே ரொம்ப கில்ட்டியாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, வெறுத்தும் போயிட்டாராம். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் ஏதாவது பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கானே, சரி இவனோட ஒட்டுமொத்தமாக இவனோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யலான்னு நினச்சவ அந்த ராஜா என்ன பண்ணாராம், நீ தினைக்கும் ஒன்று கேட்டுட்ருக்க, ஏதாவது கேட்குற நானும் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண, உனக்கு நல்லா யோசிச்சுக்கோ, நாளைக்கு என்ன வேணுமோ நீ அதை கேளு, நீ என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன், நீ நீயாவே முடிவு பண்ணிக்காத இதுதான் வேணும், இதை மட்டும்தான் நம்மளோட ராஜா கொடுப்பாரு, இதெல்லாம் தரமாட்டார் அப்படி நீயாவே முடிவு பண்ணாமல் உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதாவது ராஜா என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு நான் திரும்பி வருவேன் இதே இடத்துல, நீ எப்பொழுதும் போல் பிச்சை கேட்க வருவேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அப்படி வரும்பொழுது உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்ன வேணாலும் கேளு நான் தரேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ என் கண்ணு முன்னாடி எங்கேயுமே உன்னை நான் பார்க்கக்கூடாது, நீ நான் போகிற இடத்துல நீ எங்கேயும் பிச்சையே கேட்கக்கூடாது, உன்னை நான் பார்க்கவே கூடாது, நாளைக்கு நான் பார்க்குறது தான் உனக்கு கடைசியாக இருக்கணும், அதனால் நீ என்ன வேணாலும் நாளைக்கு கேட்டு என்னை வாங்கிக்கோ, என்கிட்ட வாங்கிக்கோ, நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அதே மாதிரி ராஜாவும் அடுத்த நாள் வந்திருக்காரு. இவன் என்ன பண்ணியிருக்கான், எப்பொழுதும் போல் அந்த பிச்சைக்காரன் கையில் திருவோடை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். ராஜாவும் வந்திருக்காரு. என்னப்பா நல்லா யோசிச்சிட்டியா, உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து. அதற்கு அந்த பிச்சைக்காரன் கேட்டிருக்கான், ராஜா இந்த திருவோடு இருக்குது பாருங்க, நான் கையில் வச்சுருக்கேன்ல இந்த திருவோடு, அது கொஞ்சம் ஓட்டையாகிருச்சு, பழசாகி ஓட்டை விழுந்துருச்சு, அதனால் எனக்கு புதிதாக ஒரு திருவோடு மட்டும் வாங்கி கொடுங்க ராஜா, இனிமேட்டு நான் உங்கள் கண்ணிலே படமாட்டேன் ராஜான்னு திருவோட்டை பிச்சை கேட்டானா. அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட சாய், நமக்கு எதெல்லாமோ கொடுக்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிச்சைக்காரன் போய் அந்த ராஜா கிட்ட நான் ஒரு அரசனாகணும்னு கேட்டிருந்தா ஒரு ராஜ்யத்தையும் எழுதி வச்சுருப்பார் அந்த ராஜா, அவனை ஒரு அரசனாக்கி அழகு பார்த்துருப்பார். ஆனால் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான், திருவோட்டை கேட்டான், புதிதாக ஒரு திருவோட்டை. அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம ஏங்கி பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுதான் இது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு எதையுமே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இதையும் தாண்டி உங்களுக்காக சாய் இன்னும் நிறைய வச்சுருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது மட்டுமே உங்களோட வாழ்க்கை முழுவதும் பூர்த்தி செய்யாது. இந்த வாழ்க்கை முழுவதும் பூர்த்தி செய்யணும் நிறைய இருக்குது. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான், இந்த ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தோம்னா லவ் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறீங்க, காதல் செய்கிறதெல்லாம் காமிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு ஒரு படத்தில் கூட காமிக்க மாட்டீங்களே அப்படின்னு நம்மளாம் முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான், அதாவது உண்மையான வாழ்க்கைங்கிறது அந்த காதலையும் தாண்டி, காதலிக்கிற நேரத்தை தாண்டி அவங்க திருமணம் செய்து கொண்டு அவங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி போகுதுங்கிறது தான் இருக்குது சந்தோஷம். நான் இவங்களை காதலிக்கிறேன், இவங்களும் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுதான் முழு கதை.
அந்த முழு கதையில் பாதி கதை வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையே தொடங்கும். அந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி தான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் கிடச்சிட்டா போதும் சாய், வேறு எதுவும் வேணாம் எனக்கு, வேறு எதுவும் வேணாம், வேறு எதுவும் வேணாம், இது மட்டும் கிடச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக நம்மளோட அந்த ஒரு வரம், சாய் கொடுக்குற வரத்தை சரியாக பயன்படுத்திக்காமல் போயிடக்கூடாது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனையும் பண்ணாதீங்க, முயற்சியும் பண்ணாதீங்க, ஆசையும் படாதீங்க. உங்களோட எதிர்கால வாழ்க்கையை மனதில் வைத்து கொண்டு ஆசைப்படுங்க, முயற்சி பண்ணுங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணுங்க, வரமும் கேளுங்க. அப்படிப்பட்ட வரம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது. அதை விட அதிகமாகவும் நீங்கள் கேட்குறத விட நீங்கள் எதை கேட்டாலும் சரி அதை சாய் கொடுப்பாரு. ஏன், அதை விட சிறந்ததை கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். அப்படிப்பட்ட சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து வரமாக கேட்டு நம்ம சாய் குடும்பத்தில் இருப்பவங்க அனைவரும் வந்து நலமோடு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், சிந்தித்து செயல்படுங்க. நல்லவங்களாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் விவேகம் உள்ளவங்களாகவும் தன்னோட பக்தர்கள் சீடர்கள் இருக்கணும்னு தான் நான் சாய் வந்து விரும்பினார். சச்சரித்திரத்தில் வந்து படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சாயோட பக்தர்களாகிய நம்ம விவேகம் உள்ளவங்களாக நடந்துக்கணும். எதிர்கால வாழ்க்கைக்கு நமக்கு எது சிறந்ததோ அதற்காக ஆசைப்படணும், அதற்காக முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை தான் நம்ம வந்து முன்வைக்கணும். அதற்காக தான் சாய்கிட்ட வரம் கேட்கணும். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் சாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிச்சயமாக வரம் கொடுப்பார். இது 100% உண்மை. அந்த வரம் உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக அமையணும். அப்புறம் நம்ம புதிதாக ஆன்மீக தேடல்னு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் சிவபுராணம் கதைகள் தினமும் வந்து படிச்சுட்டு இருக்கோம். மதியம் 2:30 மணிக்கு வீடியோ வந்து தினைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அதை பின் பண்ணி வைக்கிறேன். அதை சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கூட ஒரு அம்மாக்கிட்ட பேசுகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா அதுக்கு வந்து பணம் கட்டணுமாப்பான்னு கேட்குறாங்க. அது பணம்லாம் கட்ட வேணாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த வீடியோ வந்து உங்களோட யூடியூப்பில் வந்து காமிக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும் மொபைலுக்கு. அதுக்காக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறது. நீங்கள் அதுக்காக பணம்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை. இப்போ நிறைய பேருக்கு தெரியும், முக்கியமாக அந்த வயதானவங்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து இந்த வீடியோ இப்போ நீங்கள் கேட்டுட்டிங்களே, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைனா ஃபஸ்ட்டு மெசேஜில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். கூடவே என்ன பண்ணுங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனையும் அவங்கள வந்து ஆன் பண்ணி தர சொல்லுங்கள். அப்போ தான் சரியாக 2:30 மணிக்கு உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை வச்சு அந்தந்த வீடியோ நீங்கள் தினமும் வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கும் தெரியாது, நம்மளோட சேனலில் நிறைய வயதானவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் பணம் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வைக்கணும்னு தெரியல. அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க பெரியவங்க மட்டும் கிடையாது, நம்ம சேனல் பார்த்துட்ருக்க மற்ற சகோதர சகோதரிகளும் வந்து ஆன்மீக தேடல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கதைகள் அதில் வந்து படிச்சுட்ருக்கோம் சிவபுராணத்துலேருந்து. அதனால் அந்த கதைகளில் இருக்கிற கோவில்களுக்கு முக்கியமான சீஸ்திரங்களுக்கெலாம் வந்து போக போகிறோம், அங்கே உட்காந்து படிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோவில்கள்லாம் போகும்போது ஒருவேளை நீங்களே அந்த கோவிலுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து தெரியும், ஓ இந்த கோவில் தான் சிவபுராணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு. அப்போ தான் நமக்கு வந்து ஒவ்வொரு புனித ஸ்தலங்களோட அருமையும் பெருமையும் நமக்கு வந்து தெரியும், எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும். நம்ம சாயியோட வழிகாட்டுதலோட இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் கேட்க கேட்க நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நல்லா தான் இருப்போம். உங்களோட சாய் உங்களுக்காக நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதை கேளுங்க, நிச்சயமாக நல்லது தருவார் அவர். நம்பிக்கையோடு இருங்க.
வாழ்க்கையில் இப்போ இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.